இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறும் தியாக வரலாறும் குர்பானியின் சட்டமும். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற மன உறுதி மிக்க இணை வைப்பின் சாயல் கூட தன் மீது படியக்கூடாது என்பதற்காக எந்த வீட்டிலே அவர்கள் பிறந்தார்களோ அந்த வீட்டிலே இணை வைப்பு. இணை வைக்கும் தெய்வங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் செய்து அதன் பேரிலே பக்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை விற்கக்கூடியவராக, விக்கிரகங்களை விற்கக்கூடியவராக அவர் இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் அளித்தார். எப்பொழுதுமே அல்லாஹ் எங்கிருந்து தன்னுடைய அடியார்களை தேர்ந்தெடுப்பான் என்றால், எந்த அரண்மனையில ஃபிரௌனுக்கு எதிரியாக உள்ள மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்தார்கள், பிறகு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை புறக்கணித்ததன் காரணமாக அவன் அழிந்தான். இப்படி வரலாறுகள் முழுவதும் எங்கே அல்லாஹுக்கு மாற்றமான காரியங்கள் நடக்கிறதோ, எங்கே ஷிர்க் தாண்டவம் ஆடுகிறதோ, எங்கே இணை வைப்பு அதிகரித்திருக்கிறதோ அங்கேதான் இணை வைப்பை எதிர்க்கக்கூடிய உள்ள ஒரு நல்லொழுக்க சிலரை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பார். அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறை குர்ஆனில, அவன்தான் வானங்களையும் பூமியையும் உண்மையாகவே படைத்தான். அவன் ஆகுக என்று சொல்லும் நாளில் அது உடனே ஆகிவிடும். அவனுடைய வாக்கு உண்மையானது. எக்காலம் சூர் ஊதப்படும் நாளில் ஆட்சி அதிகாரம் அவனுடையதாகவே இருக்கும். அவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிகின்றவன், அவனே ஞானமுடையோன், யாவற்றையும் நன்கறிந்தவன். இப்படிப்பட்ட இணை துணையற்ற ரப்பு, எஜமானன், படைப்பாளன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இப்ராஹிம் கேட்கிறார், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ آزَرَ أَتَتَّخِذُ أَصْنَامًا آلِهَةً إِنِّي أَرَاكَ قَوْمَكَ فِي ضَلَالٍ مُبِينٍ. இப்ராஹிம் தம் தகப்பனார் ஆசரிடம், விக்கிரகங்களையா நீங்கள் தெய்வமாக எடுத்துக் கொள்கிறீர்? நான் உம்மையும் உம்முடைய சமூகத்தாரையும் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதை நிச்சயமாக பார்க்கிறேன் என்று கூறியதை நினைத்துப்பார். இவ்வாறு வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சியை இப்ராஹிமுக்கு நாம் காண்பித்தோ, உறுதியான நம்பிக்கையாளராக ஆவதற்காகவும் இவ்வாறு செய்தோம். அப்படிப்பட்ட அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டுகிறான். அத்தாட்சிகள் கிடைக்கப்படுவதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடுதலில் ஈடுபடுகிறார்கள். தந்தையோ இதையெல்லாம் அவர் படைத்ததையெல்லாம் நம்மை படைத்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப நம்மை படைத்தது யார்? என்னை படைத்தவனை நான் வணங்கி வழிபட வேண்டும், என்னால் படைக்கப்பட்டதையோ அல்லது என்னை படைத்தவன் படைத்ததையோ நான் வணங்கக்கூடாது என்ற தேடுதலிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஒரு இரவு, فَلَمَّا جَنَّ عَلَيْهِ اللَّيْلُ رَأَى كَوْكَبًا هَذَا قَالَ هَذَا رَبِّي فَلَمَّا أَفَلَ قَالَ لَا أُحِبُّ الْآفِلِينَ. இது என்னுடைய இறைவனா இருக்குமோ, இது என்னுடைய கடவுளா இருக்குமோ, இது என்னை படைத்தவனா இருக்குமோ என்று வானத்தில் உள்ளவைகளில நட்சத்திரத்தை, மிகப்பெரிய நட்சத்திரத்தை பார்த்து, இரவு மூடிக்கொண்ட போது அவர் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார். இதுதான் என் இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்த போது அவர் நான் மறையக்கூடியவற்றை நேசிக்க மாட்டேன் என்று சொன்னார். அது இறைவன் இல்லை என்று முடிவு செய்து விட்டார். فَلَمَّا رَأَى الْقَمَرَ بَازِغًا قَالَ هَذَا رَبِّي.
فلما أفل قال لئن لم يهدني ربي لأكونن من القوم الضالين. பின்னர் சந்திரன் முழு நிலவு பிரகாசத்துடன் உதயமாவதை கண்டு அவர் இதுவே என் இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்த போது அவர் என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டவில்லையானால் நான் நிச்சயமாக வழிதவறிய கூட்டத்தினரில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று கூறினார். பிறகு காலை, அடுத்த நாள் காலையில فلما رأى الشمس بازغة قال هذا ربي هذا أكبر فلما أفلت قال يا قوم إني بريء مما تشركون. பின்னர் சூரியன் மிக்க ஒளியுடன் உதயமாவதை கண்டபோது இதுவே என் இறைவன், இது மிகப்பெரியது என்று அவர் கூறினார். அதுவும் மறைந்த போது அவர் என் சமூகத்தாரே, நீங்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பதை விட்டு நிச்சயமாக நான் விலகி கொண்டவனாக இருக்கின்றேன் என்று கூறினார். அவ்வளவு பேரையும் ஊர் முழுவதையும் வீட்டிலே தந்தையை எதிர்க்கிறார், ஊரை எதிர்க்கிறார், அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னனை எதிர்க்கிறார். அவருடைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு. இறைவனை பயந்து மற்ற எதற்கும் பயப்படாத நிலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்தார். இறுதியாக அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னி வஜ்ஹது வஜ்ஹியல் இல்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் பக்கமே நான் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். நான் சத்திய வழியின்பால் சாய்ந்தவனாக இருக்கும் நிலையில் இன்னும் நான் இணை வைப்போரில் ஒருவனாக இல்லை என்று கூறினார். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, அங்கே வீட்டிலே தந்தை சொல்கிறார். எந்த அளவுக்கு அவர் எச்சரிக்கின்றார் என்றால், இப்ராஹிமே கால அராஇபன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம் லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக வஹஜுர்னி மலியா. அவர், இப்ராஹிமே, நீர் என் தெய்வங்களை புறக்கணிக்கிறீரா? நீர் இதை விட்டு விலகிக் கொள்ளாவிட்டால், புறக்கணிப்பதை விட்டு விலகிக் கொள்ளாவிட்டால் உம்மை கல்லெறிந்து கொள்வேன். இனி நீர் என்னை விட்டும் நெடுங்காலத்திற்கு விலகி போய்விடும் என்று தன்னுடைய கோபத்தை எல்லாம் பெற்ற பிள்ளையின் மீது கொட்டினார். கொள்கைகளை மாறுபட்டிருந்தாலும் தந்தையின் பேரிலே மிகப்பெரிய பாசத்தை வைத்திருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தந்தையை நீங்கள் வழிகேட்டு இருக்கிறீர்கள், ஷைத்தானை வணங்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்காக என்னுடைய ரப்பிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னார். அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு படிப்பினை. நம்முடைய பெற்றோர்கள் அல்லாஹுக்கு மாற்றமாக, மார்க்கத்திற்கு மாற்றமாக, புறம்பாக ஏதாவது செய், பெற்றவர்கள் நாங்கள் சொல்லுகிறோம், அது நீ கேட்க மாட்டாயா? நாங்கள் உன்னை பெற்கவில்லையா, வளர்க்கவில்லையா என்று அல்லாஹுக்கு மாற்றமாக எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அவர்களை நேசிப்பது, அவர்களிடம் பாசம் காட்டுவது, அவர்களுக்கான உஜீவனத்தை வழங்குவது நம் மீது கடமையாக இருந்தாலும் இந்த விஷயத்திலே அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடாது, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி. அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். பிறகு ஊர் ஒன்று கூடி அவர்களை ஏதாவது செய்துவிட வேண்டும். அவருடைய கூட்டத்தார் விவாதித்தார்கள். அதற்கு அவர், அல்லாஹுவை பற்றிய என்னிடம் தர்க்கம் செய்கிறீர்கள், அவன் நிச்சயமாக எனக்கு நேர்வழி காட்டி விட்டான். நீங்கள் அவனுக்கு இணை வைப்பவற்றை பற்றி நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, ஏய், உன்னுடைய கையை காலை உன்னுடைய உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தெய்வங்களுக்கு சக்தி இருக்கிறது. இதிலிருந்து விலகிக் கொள்ளாவிட்டால் பெரும் விபரீதங்களை சந்திப்பாய் என்று அவர்கள் பயங்காட்டினார்கள். அவனுக்கு இணை வைப்பவற்றை பற்றி நான் பயப்பட மாட்டேன். என் இறைவன் எதையாவது நாடினால் அன்றி, என் இறைவன் எதையாவது நாடினால் அன்றி எதுவும் நிகழ்ந்து விடாது. என் இறைவன் தன் ஞானத்தால் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கின்றான். இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கூறினார். உங்களுக்கு அவன் எந்த அத்தாட்சியும் இறக்கி வைக்கவில்லை நீங்கள் இணை வைப்பதற்கு. வேத ஆதாரம் இருக்கிறதா? அல்லாஹ்விடமிருந்து ஏதாவது வந்திருக்கிறதா? அல்லாஹ் அல்லாதவைகளை, அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் வணங்குங்கள் என்று உங்களுக்கு அவன் எவ்வித அத்தாட்சியையும் இறக்கி வைக்கவில்லை. அப்படி இருக்க நீங்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பது பற்றி பயப்படவில்லை.
படைத்தவனுக்கு இணை வைக்கிறீர்களே, அதை பற்றி நீங்கள் பயப்படாத போது நீங்கள் இணை வைக்கின்றீர்களே, இவைகள் பற்றி நான் பயப்படுவேனா? நான் எப்படி பயப்படுவேன்? நாம் இரு பிரிவினர்கள் அச்சமின்றி இருக்க தகுதியுடையவர் யார்? நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் சொல்லுங்கள் எனவும் கேட்டார். ஆக இந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே கொண்டு சென்றார். அல்லாஹுடைய அந்த செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு சென்றார். பெரும்பாலான எதிர்ப்புகளுக்கு மத்தியில நான் சென்ற ஜும்மாவில கூட சொன்னேன், உண்மை அவர்கள் ஒரு தனிநபர் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார்கள் என்று அல்லாஹ்வே சொல்கிறார். இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் என்று அல்லாஹ் கூறுகின்றார். எதனால் என்றால், ஒரு மன்னன் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். அதன் காரணமாக அவன் என்ன செய்தான்? தன்னுடைய ரப்பை பற்றியே அவன் தர்க்கித்தான். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க் இத கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத் கால அன உஹ்யி வ உமீத் கால இப்ராஹிம் இன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மஅரிபி ஃபபஹத அல்லதி கஃபர் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அல்லாஹ் தனக்கு அரசாட்சியை கொடுத்ததன் காரணமாக ஆணவம் கொண்டு இப்ராஹிம் இடத்தில் அவருடைய இறைவனை பற்றி தர்க்கம் செய்தவனை, இறை தூதரை நீர் கவனித்தீரா? இப்ராஹிம் கூறினார், எவன் உயிர் கொடுக்கவும் மரணமடையவும் செய்கின்றானோ அவனே என்னுடைய இறைவன் என்று. அவன் என்ன சொன்னான்? மன்னன், நானும் உயிர் கொடுப்பேன், நானும் மரணமடை செய்வேன் என்று கூறினான். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், திட்டமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்க செய்கிறான், நீ அதை மேற்கிலே உதிக்க செய் என்று அல்லாஹ்வை நிராகரித்த அவனிடம் சொல்ல போது அவன் வாயடைபட்டு போனான். தவிர அல்லாஹ் அநியாயம் செய்யும் கூட்டத்தாருக்கு நேர்வழி காண்பிப்பதில்லை. இவ்வாறு ஊரை, வீட்டை, நாட்டை எதிர்த்து அவர்களுடைய தியாக வரலாறு இருந்தது. அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான். ஒரு அடிமையை இறை தூதராக தேர்ந்தெடுத்தான். இறை தூதரை தன்னுடைய உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்தான். அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சந்ததியே இல்லாமல் இருந்தவர்கள் எந்த அளவுக்கு சந்ததியே அவர்கள் இல்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு சந்ததி அல்லாஹ் வழங்கியதையும் ஒரு இடத்திலே அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக இன்ன ரப்பி லஸமீஉ துஆ. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவனே என்னுடைய முதுமையில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் புதல்வராக எனக்கு அளித்தார். நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனையை கேட்பவன். அவ்வளவு பெரிய வயோதிகத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஒரு பாக்கியத்தை வழங்கினார். ஆகவேதான் அவர்கள் முற்றிலுமாக அல்லாஹ்வை சார்ந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு அல்லாஹ் சொல்கிறார், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீர் கூற மெய்யாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானியும் இன்ன பிற நல்லறங்களும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் எல்லாமே அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே சொந்தமானதான். எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹுவின் பேரிலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இன்னும் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது என்ன செய்தார்கள்? ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்றுக் கொள்பவர்களில் எல்லாம் அவன்தான் சிறந்தவன். உடனே அல்லாஹ் என்ன செய்தான்? இந்த வார்த்தையை கடைசியாக கூறி நெருப்பிலே தூக்கி போடப்படுகிறார்கள். அல்லாஹ் சொன்னா, குல் யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் தீக்கடங்கில் எரியப்பட்டவுடன் நெருப்பே இப்ராஹிம் மீது குளிர்ச்சியாகவும் சுகமளிக்கக்கூடியதாகவும் ஆகிவிடு என்று நாம் கூறினோம். நெருப்புடைய தன்மை கரித்து பொசுக்குவது. அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்? நீ குளிர்ச்சியாக ஆவது மட்டுமல்ல, சுகமளி. என்னுடைய அடியார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ சுகமளிக்கக்கூடியதாக ஆகிவிடு என்று நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு அவ்வாறே நடந்தது.
இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்த சோதனைகளில் எல்லாம் அவர்கள் வென்று காட்டினார்கள். தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய மனைவியையும் வனாந்தரத்திலே கொண்டு போய் விட்டார்கள். இன்று அது புனிதமானது, அன்று புனிதமானது மறைக்கப்பட்டிருந்தது. அதே போல அவர்கள் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்து எழுப்பினார்கள். ஹஜ்ஜுக்கு மக்களை அழைத்தார்கள். அதை தூய்மையாக சுத்தமாக வைத்திருந்தார்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை முற்றிலும் சார்ந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே 37வது அத்தியாயத்திலே கூறுகின்றான், இது மிகப்பெரிய சோதனை. இந்த சோதனையின் காரணமாகத்தான் நமக்கு குர்பானி சட்டம் வந்தது. அல்லாஹ் சொன்னா அவருக்கு நாம், அதாவது முதல்ல பிரார்த்தனை பண்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. என்ன பிரார்த்தனை செய்யறாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் ஃபபஸர்னாஹு பிஉலாமின் ஹலீம். என்னுடைய இறைவா, எனக்கு நல்லோர்களிலிருந்து ஒரு சந்ததியை அளிப்பாயாக என்று பிரார்த்தித்தார். எனவே நாம் அவருக்கு சகிப்புத்தன்மையுடைய, பொறுமையுடைய இஸ்மாயில் எனும் மகனை கொண்டு நன்மாராயம் கூறினோம். இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்ظுர் மாதா தரா قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. பின் அம்மகன் இஸ்மாயில் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்த போது அந்த சிறுவரை பார்த்து, தன்னுடைய அருமை மகனை பார்த்து, என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக, எனக்கு சொல்வீராக என்று கூறினார். இறை தூதர்களுடைய கண்கள் உறங்கும், கல்பு உறங்காது. கண்கள் உறங்குகின்ற அந்த நேரத்திலும் வஹி, இறை செய்தி வந்து கொண்டிருக்கும். இவர்கள் அந்த மனாமிலேதான், கனவாகத்தான் தன்னுடைய மகனை அறுப்பது போன்று கண்டார்கள். அது அல்லாஹுடைய கட்டளை என்பதை புரிந்து கொண்டார்கள். பாசத்தை காட்டுகிறேனா, வயோதிகத்திலே கிடைத்த இந்த மகனை இழப்பதற்கு தயாராக இல்லை நான் என்று பாசத்தை காட்டுகிறேனா, அல்லது அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுகின்றேனா என்று அல்லாஹ் சோதிப்பதற்காக மிக பெரும் சோதனையாக நான் தந்த மகனை நீ அறுத்து பலியிடு என்று சொன்ன போது அதற்கு தயாராகி விட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் மகன் அவரிடம் கேட்க வேண்டும் இல்லையா? அவரிடம் கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் நீங்கள் என்னை பொறுமையாளர்கள் உள்ளவனாக காண்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். சிறுவர், மிக பொறுமிக்கவர். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியிலேதான் ஆர்த்தலும் தீரராக, அருந்தவ சீலராக, போர்ப்படை வீரராக, புகழ்மிகும் தலைவராக உள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வாக்கினில் நேர்மையும், வாழ்க்கையில் தூய்மையும், ஏழ்மையில் இனிமையும், ஈடற்ற பொறுமையும் கொண்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு, உயிரை நீங்கள் எடுங்கள், என்னை அருங்கள், நான் பொறுமையாக இருப்பேன். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்ஷா அல்லாஹ் சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். என் அருமை தந்தையே, என்னை நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் உள்ளவனாக காண்பீர்கள். அதே போல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஃபலம்மா அஸ்லம வதல்லஹு லில் ஜபீன் வநாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கத் ஸத்தக்த ருயா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். ஆகவே அவ்விருவரும் இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் வழிபட்டு அவரை இஸ்மாயிலை பலியிட முகம் குப்பர கிடத்திய போது, வாளை ஓங்கிய போது நாம் அவரை இப்ராஹிமே என்று அழைத்தோம். திடமாக நீர் கண்ட கனவை மெய்ப்படுத்தினீர். நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் ஆட்டை பகரமாக்கினார். ஆட்டை இறக்கி வைத்து இந்த ஆட்டை அருங்கள். இது எதற்காக என்று சொன்னால், அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை
மனிதர்கள் பல நோக்கங்களுக்காக மௌட்டிகமாக முட்டாள்தனமாக கடவுளர்களுக்காக புதையில எடுக்க வேண்டும் என்பதற்காக வீட்டிலே இந்த பிள்ளை வந்து பிறந்ததிலிருந்துதான் தரித்திரியம் தாண்டவம் ஆடுகிறது, ஆகவே இதை அறுத்து பலியிட வேண்டும் என்று ஜோசியன் சொல்லிவிட்டான் என்று தன்னுடைய ஈர கொழுந்தை பலியிட துணிந்தவர்கள், பலியிட்டவர்கள் அன்றிலிருந்து இன்று வரையிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நரபலி ஒழிக்கப்பட வேண்டும். நீ அறுத்து பலியிடுற ஆடு மாடு ஒட்டகைகளுடைய ரத்தமோ மாமிசமோ என்னை வந்து அடைவதில்லை. லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து பலியிடும் ஆடு மாடு ஒட்டகை போன்ற பிராணிகளுடைய இறைச்சியோ ரத்தமோ என்னை வந்து அடைவதில்லை. உங்களுடைய தக்குவா இறையச்சம் தான் என்னை வந்து அடையும். அப்படி இருக்க மனிதர்களை பலி கொடு, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இறைவன் கூறுவானா? இந்த நரபலியை ஒழிக்கத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தோருக்கு எடுத்து காட்டுவதற்காக, நீங்கள் எவ்வளவுதான் இறைவனை நேசித்தாலும் இறைவனை பயந்தாலும் இறைவனுடைய கட்டளைகளை நீங்கள் தாங்கி அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்தாலும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பலியிடக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகளை உயிரோடு கொள்ளக்கூடாது. இங்கே மகனை பலியிடுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள், அது கூடாது என்று சொன்னான் அல்லாஹ். ஆனால் ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அறியாமை காலத்திலே அந்த அரபுகள் தங்களுக்கு பிறந்த பெண் மக்களை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு நற்செய்தி என்று சொல்லுகிறான். அது பெண் மக்கள் பிறந்தது, அந்த பெண் மக்களை அவர்கள் இது தேவதைகள், அல்லாஹுக்குரியது, ஆண் பிள்ளைகள் தான் நமக்கு வாரிசுகள், இவர்களை உயிரோடு அனுப்பி வைத்து விட வேண்டும். எவனிடமிருந்து உயிரோடு நமக்கு கிடைத்ததோ அவனிடம் உயிரோடு அனுப்பிவிட வேண்டும் என்று மண்ணை தோண்டி உயிரோடு அதை புதைக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் செய்தார். மொத்தத்திலே மனிதர்களை பலியிடக்கூடாது. அது பெரும்பாலும் இறைவனுடைய பெயரால் தான் நடக்கும். இறைவன் இதற்கு இசைவு தரவே இல்லை. அதனால் அல்லாஹுடைய அச்சத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக குர்பானியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டமாக்கினார். ஹாஜிகள் எப்படி ஹராம் அணிந்து விட்டால் நகமூடி களையக்கூடாதோ, அதுபோல இங்கே ஹஜ்ஜி பிறை பார்த்து விட்டால் ஹாஜி அல்லாதவர்கள் நகமூடி களையாமல் பேணுதலோடு தக்குவாவோடு தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக, திக்ரை சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடியவர்களாக, குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக, 1 முதல் 9 வரை முடிந்தால் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, இப்படி என்னென்ன நல்லறங்கள் செய்ய முடியுமோ, ஏனென்றால் மற்ற காலங்களிலே செய்வதை விட இந்த காலத்திலே செய்வது அவ்வளவு சிறப்பானது, அல்லாஹுக்கு விருப்பமானது, அல்லாஹ்விடம் அதிகம் கூலிகளை பெற்றுத்தரக்கூடியது. ஆக அதிலேதான் ஒன்றை இந்த குர்பானியும். இந்த குர்பானியை பொறுத்தவரையிலும் கூணாக இருக்கக்கூடாது, அதாவது குருடாக இருக்கக்கூடாது, கொம்பு உடைந்ததாக இருக்கக்கூடாது, நொண்டியாக இருக்கக்கூடாது. ஆடு என்றால் அது 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், மாடு என்றால் 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், மெலிந்து எலும்பும் தோளுமாக அடிமாடு அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி எல்லா விதமான குறைகளையும் விட்டு நிவர்த்தி அடைந்ததாக நல்ல ஆரோக்கியமுடையதாக அந்த பலிப்பிராணி இருக்க வேண்டும். பெருநாளுக்கு முன்பாக நீங்கள் அறுத்து விட்டால், அதாவது தொழுகைக்கு முன்பதாக நீங்கள் அறுத்து விட்டால், பெருநாள் தொழுகை, அந்த தொழுகைக்கு முன்பதாக நீங்கள் அறுத்து விட்டால் அது உங்களுடைய குடும்பத்திற்காக அறுத்து கொண்டது என்று சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய சொந்த தேவைக்காக நீங்கள் அறுத்து கொண்டது, அது குர்பானியிலே வராது, உலகையாவிலே வராது. தொழுகையை முடித்து கொண்டு போய் நீங்கள் அந்த குர்பானியை செய்யும் போது அதையும் அல்லாஹுக்காக அல்லாஹ்வுடைய அச்சப்பாட்டோடு அந்த ஆட்டை சரித்து உங்களுடைய கைகளால் பிஸ்மில்லா என்று நீங்கள் அறுக்கும் போது அல்லாஹ் அந்த தக்வாவை ஏற்றுக்கொள்கிறான். உங்களிடமிருந்து நீங்களும் முன்னுங்கள், கேட்பவர்களுக்கும் கொடுங்கள், கேட்காத ஏழைகளுக்கும் கொடுங்கள், அண்டை வீட்டாருக்கு கொடுங்கள். இப்படி ஏழைகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அங்கே நோன்பிலே ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாளாம் அந்த நோன்பு பெருநாளிலே கொடுத்து மகிழக்கூடிய, அல்லாஹுக்காக நோன்பிருந்து கொடுத்து மகிழக்கூடிய அந்த பெருநாள் தினத்தில எவரும் பசியாக இருக்கக்கூடாது என்பதற்காக இதை என்ன செய்ய சொல்லியிருக்கு, தொழுகைக்கு முன்பதாக கொடுத்து விடுங்க. தொழுத பிறகு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது பித்ராவுடைய தர்மத்திலே வராது.
சாதாரண தர்மத்திலே வந்துவிடும் என்று வந்திருக்கிற காரணத்தினாலே குர்பானியின் சட்டங்களை பேணி குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக, வசதி இருக்கிறது, சக்தி இருக்கிறது, நம்மால் ஒரு ஆட்டை கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்க முடியாது என்று சொன்னால் அவர் நம்முடைய தொழுமிடத்துக்கே வர வேண்டாம் என்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னிடம் இருந்து நீ கொடுக்க மனம் இல்லாமல் தொழுகைக்கு மட்டும் வரேன்னு சொன்னா நீ தொழ வர வேண்டியதே இல்லையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் கடினமான ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆகவே இதன் மூலமாக அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அபரிமிதமான பாக்கியங்களை, நமக்குரிய மன்னிப்புகளை வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து நாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக வரலாற்றிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக, ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் ஸதகல்லாஹ் ஃபத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். அல்லாஹ் உண்மையை சொல்றான். நேர்வழியில் நடந்த அந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், ஒருபோதும் அவர் இணை வைப்பவராக இருந்ததில்லை என்று சொல்கிறார். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நாம் படிப்பினை பெறுவதற்கு ஏராளமான வரலாறுகள் இருக்கின்றது. அவைகளை பேணி அவைகளின்படி நடக்கக்கூடியவர்களாகவும், குர்பானி சட்டங்களை விளங்கி அல்லாஹுக்கு தக்வாவோடு குர்பானி செய்யக்கூடியவர்களாகவும் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னை மாய்க்கொள்ள வேண்டும் என்று கேட்டு